நல்லா படிச்சு உன்னை மட்டும் பார்த்துக்கடா எங்களை நம்ம பார்த்துக்கிறக்கூடிய சூழ்நிலைக்கு நான் மாறிடும். ஏன்னா நீங்க பசங்க படிச்சு முடிச்சா அடுத்தவங்க கூலிக்கு போறப்ப ஆசைப்படுறீங்க. ஐடி கம்பெனியில போய் 5 லட்சம் வாங்கணும், 2 லட்சம் வாங்கணும், 1 லட்சம் வாங்கணும்னு காசு வளர்த்த பணத்தை எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறீங்களே தவிர பெற்றவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறீங்களான்னு பசங்க பிள்ளைங்க நீங்க பார்க்கறதில்லை. நாங்களும் படித்தா எங்களுக்கு பேராசை. இப்ப படிச்சுட்டானா இவங்களே பையன் பெருசா படிக்கும். அவன் என்ன படிக்கிறான்னு நினைக்கிறதே இல்லை. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது? அவன் ஒரு போட்டோகிராஃபர் ஆகிறானா, ஒரு இன்ஜினியர் ஆகிறானா, ஒரு வக்கீல் ஆகிறானா, எந்த குழந்தைக்கும் கேட்டு பாருங்க. பிற்காலத்தில் என்னடா ஆகிறேன் அப்படின்னு கேட்டா டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், கலெக்டர்னு அவன் பதவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெயர்களை மட்டும்தான் உச்சரிக்கிறார்களே தவிர நல்ல பண்பாளனாக மாறுவேன் ஒருத்தர் வழி. ஏன்னா நானும் நிறைய ஸ்கூல்களுக்கு காலேஜ்களுக்கு மோட்டிவேஷன் போகும்போது கேட்பேன், பிற்காலத்தில் என்னப்பா ஆக விரும்புறேன் அப்படின்னா இந்த சமூகத்திலே ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக மாறுவேன் என்று எந்த பிள்ளை வாயிலும் வரமாட்டேங்குது. அது காரணம் என்னன்னா பெத்தவங்க போட்டு பிள்ளைங்க மேல திணிக்கிறீங்க. உங்க ஆசைகளை பிள்ளைங்க மேல திணிக்கிறோம். நான் கூட சொல்றேன், நான் படிக்கல, எனக்கு படிச்சு காப்ப சேர்ப்பியா வச்சாரு, அப்பெல்லாம் புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு குழந்தைங்க முழுக்க சுத்தம். காரணம் என்னோட திறமையில நான் வளர்ந்துக்கிட்டேன். அன்னைக்கு கல்வினால எனக்கு வராத அறிவு இந்த சமூகம் எனக்கு அந்த அறிவை பயன்படுத்திக் கொண்டது. சமூகம் அந்த அறிவை எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் நீங்க நினைக்கிறீங்க பையன் படிக்கல பையன் படிக்கலைன்னு மதிப்பெண்களை வைத்து பிள்ளைகளை எடை போடாதீர்கள். மதிப்பான எண்ணங்களை வைத்து பிள்ளைகளை எடை போடுங்கள். அவன் வாழ்க்கையில பின்னால நல்லா மீண்ட உலகம் பெருவர்க்கும் தன்மகனை சான்றான் என கேட்பதாய் வல்லவன். எங்களுக்கு என்ன பெருமை என்ற பையன் நாளைக்கு ஏதாவது ஒரு தொழில் இருக்கிற, ஒரு ஆபீஸ் இருக்கிற, ஒரு நல்ல வேலைக்காக, நல்ல ஒரு விவசாயியா இருக்கிற அப்படின்னா ஒரு ஊருக்கு போனது யார் பையன்? அது நம்ம மஞ்சனாத பையன். பரவாயில்ல, நல்லா வளர்த்திக்கிறப்போ பெரிய கடை மதிக்கிறேன், படிமோட்டு கொடுக்குறேன், வாங்குவோம் பேசுறேன். இந்த பேரு இருந்தா போதும். எனக்கு என் பையன் கோடீஸ்வரனா வாழணும்னு ஆசைப்படவே இல்லை. நீங்கள் ஆசைப்படாதீங்க. பணம் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டும்தான். ஆனா பண்பு என்பது பல தலைமுறைக்கு நம் பேரை சொல்லி காப்பாற்றி கொடுக்கும். இன்னைக்கு காலையில் பேசுறோம், சிறுமையை பேசுறோம். ஏன் பேசுறோம்? அவன் இப்ப காசு கொடுத்து வச்சா பேசுறான். சொல்லுங்க, அந்த காலத்துல காளிக்காயை விட கோடீஸ்வரர் யாரும் இல்லையா? இருந்திருப்பா. அப்ப அவர்கள பேசாம காளிக்காயை ஏன் பேசணும் அப்படின்னா அவர்கள் அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான வழியை வகுத்து கொடுத்தார்கள். அதே போல என் பிள்ளையும் சரி அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு ஒரு வழிவகுத்தபடி நான் பிள்ளைகளை வளர்த்தோம். எப்படி? கழுத்து ரொம்ப நகை போட்டுட்டாலோ, கை ரொம்ப நெக்லஸ் வச்சுட்டாலோ, ஆடிக்காரில் வந்து இறங்கிட்டாலோ பெருமை இல்லை. நீங்க நல்லா படிச்சு இன்சில் என்பது நான் கேட்காம என் தகப்பை கொடுத்தது. நான் கேட்கிற இன்சில் வேணும். கடவுள்கிட்ட போய் நான் பெரிய கோடீஸ்வரத்துக்கு போறோம்னு நான் வரவே இல்லை. கடவுள்கிட்ட போய் பெரிய படிப்பான படிச்ச விஞ்ஞானிக்கு போறோம்னு நான் வரவே இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் தாய் தகப்பன் என்பது நான் கேட்காமல் வந்தது. ஆனால் உங்கள் பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய டிகிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை தொட்டு பார்க்கும்போது உன் தகப்பனுடைய உழைப்பு, உன் தகப்பனுடைய வேலை, உன் தகப்பனுடைய அந்த ரத்தம் கட்டு கொடுத்தது என்ன? பல பேர் எதுக்கு படிக்கிறாங்கன்னா கல்யாண பத்திரிகையில் பின்னால ஓடிக்கிறது ஒரு டிகிரி வேணும். இந்த காலத்தில் கவர்மெண்ட்ல படிக்கிறீங்கன்னா பொருள் கிடைப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு டிகிரி நாள் வேணும். அதுக்கு பல பேர் படிக்கிறேன். பிஏ எம்ஏ படிச்சுட்டு நான் சொல்றது என்னன்னா 2வது வருஷம் ஒரு பிள்ளைங்க படிக்கும் போது அவனை தமிழ்நாடு தேர்வாணையத்துக்கு பிள்ளைகளை தயார் முடிந்த வரைக்கும் நம் இனம் பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து வரைக்கும் நாம் இனமும் வளரும், நம்முடைய ஒற்றுமை வளரும். ஒரு கலெக்டரேட் போறோம்னா குறைஞ்சது நம்ம பையன் ஒரு 10 பேர் இருக்கணும். ஒரு காரியமா இப்போ உள்ள வர மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா இந்த உறவு முறை நான் எத்தனையோ இலக்காரிகளை குடும்பங்களாக போய் பேசிட்டு இருந்தா நாம் ஒன்றினத்தில் மட்டும்தான் ஒருவர் குளம் என்ன கூட்டம் என்ன தெரிஞ்சுன்னு அவன் பெரியப்பா
பங்காளியா மச்சானா சொல்லக்கூடிய பழங்கால பண்பாடு நாம் கொண்டு வர சமூகத்தில் மட்டும்தான். அப்போ இதெல்லாம் தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஆலமரம் எப்படி விழுதுകൂடி நிற்குதோ அதே போல நம் சமூகம் விழுதுകൂடி இருக்கணும். நீ மட்டும் வாழ்ந்தா பத்தாதா, அடுத்த வழி வாழ வைக்கணும். அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. அந்த காலத்துல திருப்பூர்ல டவுனுக்குள்ள இருக்கிறது கவனம் போட்டு எல்லாருக்கும் பூர்வீகம் அல்ல. எப்படி திருப்பூர் கவனம் பூர்வீகம்னா சுத்திக்காக இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தான் இருக்கும். நம்முடைய ஆரம்ப தொழில் விவசாயம், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம். அப்போ கம்பெனின்னு ஒன்று வந்தது. திருப்பூர் யாரால வந்தது? வணிகத்தால வந்தது. இன்னைக்கு ஒருத்தர் குடிகாலத்துல இருந்து கம்பெனிக்கு வேலைக்கு வந்தவன், ஒருத்தர் கிடாரில இருந்து கம்பெனிக்கு வேலைக்கு வந்தவன், ஒருத்தர் நல்லூர்ல இருந்து கம்பெனிக்கு வேலைக்கு வந்தவன், அவன் பெரிய பேர் சின்ன பேர் பங்காளி பசங்க கூட்டிட்டு வந்து ஒரு பெட்ஸ் போட்டு கொடுத்து ஒரு டேபிள் போட்டு கொடுத்து வளர்த்துறாங்க. அந்த காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தாலே எனக்கு ஆடு வந்ததுக்கு பருமானம் இருந்துட்டா எனக்கு அவங்க பண்ண முடியாது, நீ பாய்ச்சி பண்ணி விடுறாங்க. அந்த காலத்துல நம்ம பாம்பு போட்டதுனால பங்கி கொடுத்த. ஆனா இப்ப எப்படி இருக்கிறான்? அமெரிக்காக்காரன் பாடுவெளியின செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாதிக்க செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிச்சு செத்து போவானா. இப்ப நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா படைச்சாலும் செத்து போய்வாங்க. இன்னைக்கு யார் பெற்ற இன்பம் பெரும் வைக்கிறது. எங்களோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ நல்லபடியா பெற்றோம் படிக்க, திரைக்கடலோடையும் திறமையும் தேடினா எந்த நாடு எந்த ஊருக்கு வேணாலும் போங்க. ஆனா கடைசி வரைக்கும் உறவுகளை மதியுங்க. அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். இன்னைக்கு பல பேர் வெளிநாடு போனவங்க வருஷத்துக்கு ஒரு கூட ஊருக்கு வரதில்லை. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரரே 4 பேரு வெளிநாட்டில் இருக்கிறார். அங்கிருந்து பணம் மட்டும் அனுப்புறாங்க அப்புறமாளுக்கு. ஆனா அவங்க எதிர்பார்க்கறது என்ன? வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து பார். நீங்க சென்னையில் இருக்கிறீங்க, பெங்களூர் இருக்கிறீங்க, ஹைதராபாத் இருக்கீங்க, எங்க வேணா இருங்க. எண்ணத்துல எங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க கொடுக்கக்கூடிய காசு கூட எங்களுக்கு அந்த அன்பு பாசத்தை கொடுக்குறாரு. நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை போடுங்க, எங்களுக்கான மதிப்பு கொடுக்குறாரு. எடுத்துக்காட்டு சொல்றேன். பெரிய அரசியல் அரசு உத்தியோகத்தில் இருந்தவர் காசு சம்பாதிக்க வேண்டும் சொல்லி பசங்க 2 பேருக்கு ஒருத்தர் ஊட்டியில் படிக்க வச்சாரு, ஒருத்தர் படிக்கிறாங்க பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சார். பிள்ளைங்களுக்கும் பயணம் 2 பேரும் படிச்சாங்க. ஒருத்தர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா, ஒருத்தர் நெதர்லாந்தில் செட்டில் ஆயிட்டா. மாப்பிள்ளை வருமானம் எல்லாரும் குடும்பத்தோட பிள்ளை பையன் இருப்பாங்க. 3 வருடம் உள்ள நீச்சல் குளம் வச்சு பெரிய வீடு கட்டினார். தோட்டத்தில் ஒரே இடம் செலவழி காம்பவுண்ட் போட்டு இதுல வேலை விளையாட்டு பேச்சு விளையாட்டு எல்லாம் அவ்வளவு விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சார். ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் பாராட்டு கட்டி 2 பேரும் மேட்டுப்பாளையம் அன்னை அனாதை முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். பையன் நெதர்லாந்தில் இருக்கிற, புள்ள அமெரிக்காவில் இருக்கிற. அந்த நீச்சல் குளத்துக்கு அவங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் ஒருத்தர் காவலுக்கு போட்டார். வாட்ச்மேனுக்கு 2 பொண்டாட்டி 5 பேர பிள்ளைங்க. அந்த வாட்ச்மேன் பேர விட்டு நீச்சல் குளத்தை விளையாடி இருக்கிறார். சம்பாதிச்சு வச்சு மேம்படுத்தி இருக்கிறார். அதை அனுமதிக்க வேண்டியவங்க வெளிநாட்டில் இருக்கிறார். அப்ப பிள்ளைகள் வருஷத்துக்கு ஒருக்கானாலே கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பா கிட்ட போகமா. ஏன்னா டவுனுக்கு வந்துட்டா அப்புறமாலும் விட்டு போட்டு போயிடுறீங்க. அப்பா நாங்களே தோட்டத்துக்கு போட்டு தான் டவுனுக்கு வந்தோம். மூலத்தூர், முத்தூர், வெள்ளவாயில் வந்தார். அப்படித்தான் ஒரு தோல் ஆரம்பிக்க முடியுமா? இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வருமானத்துக்காக நாம் வெளியில் வந்தோம். தாய்தாருடைய உணர்வுகள் என்ன தெரியுமா? எதுக்காக நாங்கள் பிள்ளைகளை கூட விட்டு போட்டு பறந்து பாடுபடுறோம். கப்பல் நினைச்சாரு நான் பட்ட கஷ்டம் பையன் கூடாது நினைச்சு பையன் பாடக்கூடாது கப்பல் நினைச்சாரு. நான் நினைக்கிறேன்
சொத்துக்கு வாரிசுங்க, இந்த குடும்பத்துக்கு வாரிசுங்க, 15 கடமைங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்க எல்லாமே அனுபவி நான் வேண்டாம்னு சொல்லல. வீட்டுல நான் இருக்கிறது கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கோ. 16-17 வயசுல இப்ப சோசியல் மீடியா பார்த்தா பயமா இருக்கு. ஒட்ட பிள்ளைகளுக்கு தயவு செய்து தற்காப்பு கலை கற்றுக் கொடுங்க. 7 மணி 8 மணி ஆகிக்குள்ள வீட்டுக்கு வரீங்கன்னா பாதுகாப்பு மட்டும் நம்ம பதறி கிடக்குறோம். இது சமூகம் அப்படி கெட்டு கிடக்கு. நம்ம எந்த காலத்தில் நீங்க போனீங்கனாலே நம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, நம் பசங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க பொங்காவட்டும் தந்தாவட்டும் இந்த பொங்கு மண்டலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. நீங்க ரொம்ப நிறைய பேச நினைச்சிட்டு வந்தேன், இன்னைக்கு பேச முடியல. அடுத்து பேசுவோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நல்லவனாக, ஒரு வல்லவனாக, ஒரு பண்பாளனாக, ஒரு அறிவாளியாக,